இந்த உலகத்தில் வாழ்கிறோம், தோல்வி நிறைந்த, போராமை நிறைந்த, எப்போ நம்ம சாவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிற நாம் வெற்றிகரமாய் நன்றாக நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவைகளிலிருந்து தேவன் அவன் என்ன பண்ணுகிறார், ஆவியானவர் நடத்தப்படுகிற பொழுது அவனுக்கு துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார் ஆண்டவர். ஒன்று யோவான் புத்தகத்தில் பார்க்குற, 1 யோவான் புத்தகத்தில் பார்க்குற, வாசிக்க வேண்டாம். பிரியமானவனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். ஒரு காரியத்தில் மாத்திரமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி இயேசு விரும்புகிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் சொல்லுங்க. ஒரு ஃபோன் பே இருக்குது, கூகுள் பே இருக்குது, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் ஒரு மெசேஜ் வரும். அனுப்பினோடனே என்ன மெசேஜ் வரும் கவனிக்கிறீங்களாங்க? நம்மளுக்கு ரிப்ளேஷன் வரும். என்ன வரும்? பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். உங்களுடைய பண பரிமாற்றம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது, போய் சேர்ந்தது அப்படின்னு வரும். அப்போ ஆவியானவர் நடத்துகிற பொழுது நம்ம எல்லா பரிமாற்றங்களும் சக்ஸஸாக, அதாவது வெற்றிகரமாக செய்து முடிக்கப்படும். அல்லேலூயா. வெற்றிகரமாக செய்து முடிக்கப்படும் ஆவியானவர் வழி நடத்துகிற பொழுது. சரி, இங்கே இருக்கிற சில பேர், எத்தனை பேர் ஆவியில் நடத்தப்படுகிறீர்கள்? ஆவியானவர் என்னை நடத்துகிறான்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்லுவோம். ஆவியானவர் என்னை நடத்துகிறான்னு சொன்னால் கையை உயர்த்துங்க. சரி, அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் உணர்த்துறாரு. அப்போ ஆவியானவர் நடத்தப்படுகிற பொழுது அவன் சக்ஸஸ்ஃபுல், அவன் காரியமெல்லாம் வாய்க்கிறது, அவன் செய்வதெல்லாம் ஆவியானவர் வாய்க்க பண்ணுகிறார். அவனுக்கு தோல்வியை கொடுக்காமல் வெற்றியை கொடுக்கிறார் கர்த்தர். ஆவியானவர் இருந்து கூட இருந்து என்ன பண்ணார்? வெற்றியை தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஏன் கொடுக்கப்படுகிறார், ஆவியானவர் ஏன் நமக்குள்ளே வந்திருக்கிறார்னா இதுக்கு தான், சக்ஸஸாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நம்ம இயல்பான மனுஷர்கள், சாதாரணமான ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் வாழ்கிறோம், தோல்வி நிறைந்த, போராமை நிறைந்த, எப்போ நம்ம சாவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிற நாம் வெற்றிகரமாய் நன்றாக நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு உன்னுடைய பலன் பத்தாது, அதுக்கு ஆவியானுடைய வழி நடத்துதல் வேண்டும்.